வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஹனி கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3/4 கப் தயிர் சேர்த்துக்கோங்க, 3/4 கப் பட்டர் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இதை நல்லா அடிச்சுக்கோங்க. மேலே ஒரு வடிகட்டி வச்சு அதில் 2 கப் மைதா சேர்த்துக்கோங்க. ஒரு கப் அரைச்ச சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஒரு கேக் மோல்டில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. குக்கரை ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் வச்சுக்கலாம். மூடி வச்சுக்கோங்க. ஒரு 40 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கோங்க. கேஸ்கெட் விசில் எதுவுமே போடாமல் பேக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஹனி சிரப் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் ஹனி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஹனி சிரப் ரெடி ஆகிடுச்சு. 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட கேக் வந்து இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம இதை ஃபோர்க் வச்சு இதில் கொஞ்சம் ஓட்டை எல்லாம் போட்டுக்கலாம். நம்ம பண்ண ஹனி சிரப்பை இது மேலே போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஜாம் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு 4 ஸ்பூன் ஜாம் எடுத்துக்கலாம். இதை வந்து ரொம்ப மெல்ட் பண்ண வேணாம், சும்மா லைட்டாக மெல்ட் பண்ணிங்கன்னா போதும். அண்ட் இதை வந்து நீங்கள் லாஸ்ட்டாக பண்ணுங்க, இல்லாட்டி இது வந்து மறுபடியும் கட்டி ஆயிரும். இப்போ இதில் 2 ஸ்பூன் ஹனி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இதை ஜாம் பேஸ்ட்டு கேக் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் கொப்பரை தேங்காய் இருந்தால் அது மேலே தூவி விட்டுருங்க. இப்போது கட் பண்ணி பார்க்கலாம். இந்த கேக் வந்து எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட ஹனி கேக் இன்றைக்கி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.